அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி கடை டீ கடைகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பீட்டர் அவனு எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே செஞ்சிடலாம். சூப்பர் சாஃப்டான இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் வாங்க. செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் தான் நான் எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுல் ஃபுல்லாக மைதா மாவு எடுத்து பேக்கிங் பவுடர் கம்பல்சரி போட்டே ஆகணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது நம்ம ஆப்பத்துக்கு போடுற சோடா மாவு. இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச முட்டையை யூஸ் பண்ணக்கூடாது. முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு வளர்ந்த அதே பவுலில் 1/2 பவுல் சர்க்கரை, 1/2 பவுல் பாமாயில் ஊற்றிருக்கு. நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு க்ரீம் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்ச முட்டையை அந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். மாவு கூட சேர்த்திட்டு நல்லா ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணது ரொம்ப கெட்டியாக இருந்தனால அதே பவுலில் ஒரு 1/2 பவுல் பால் எடுத்திருக்கேன். பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே சைடாக. பால் ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம், தேவைக்களவாக மட்டும் ஊற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதிலே இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், எதில் வேணாலும் பேக் பண்ணலாம். நான் அதில் ஃபுல்லாக ஆயிலை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்கனால நான் பட்டர் பேப்பரை அதில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றுனீங்கனாலும் ஒட்டாமல் தான் வரும். பட்டர் பேப்பர்லாம் போட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை 2 தட்டு தட்டிக்கலாம். இப்படி பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தூளுப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு நல்லா 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற மாவு பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு குக்கர் மூடி விசிலு கேஸ் கட்டு 2ஐயும் கழட்டிட்டு மூடி விட்டு சிம்மிலே வச்சு இன்னொரு 40 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. நீங்கள் 35 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள். வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. எனக்கு 35 நிமிஷத்துலேயே நல்லா ஒட்டாமல் வெந்து வந்துருச்சு. ஒரு கம்பியை விட்டு குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். கேக் ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. உடனே எடுத்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ சூப்பராக பேக்காகி வந்திருக்கு பாருங்கள். பட்டர் பேப்பர்லாம் உரிச்சு எடுத்துட்டு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் நம்ம இப்போ வெட்டிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு